போடாதீங்க டேஞ்சரு. போதும் பாரு. இங்கிட்டு ஓடிங்க, இங்கிட்டு வருது இல்லை, இதை பூரா ஓடிங்க. அதை விட்டுறேன், அதை விட்டுருங்க, அதை விட்டுறேன், அதை இங்கிட்டு ஓடிங்க, இதை ஓடிங்க. புகழும் இறைவனுக்கு. மொழிப்பலாசு பொருள் பூசு நண்பர்களே, இன்றைக்கி வந்து ஒரு ரோட்டில் ஆடு மேய்க்கிறது அவங்கள வச்சு தான் வீடியோ பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டாங்க பண்ணைகள்லேயே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோன்ட்டு. ஸோ பண்ணைகள் வீடியோ ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மாதிரி சாமானியர்கள்கிட்ட வீடியோ எடுப்போம் அப்படின்னு இன்றைக்கி ஐயா எடுத்துருக்கீங்க. ஐயா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக இதுதான் நான் வாழ வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன எப்படி பராமரிச்சாங்க, எப்படி அது வாழ வச்சுச்சு, இவங்க அதை எப்படி வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை பேசுவோமா? வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம்யா. வணக்கம். உங்கள் பேருங்கய்யா? என் பேர் மணி. உங்கள் பேர் மணி. ஊர் எம்ஜிஆர் நகர். எம்ஜிஆர் நகர், சிவகங்கை. சரிங்கய்யா. இப்போ நீங்கள் வந்து இந்த ஆடு வளர்க்குறது எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? நான் ஒரு 40-50 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். 40-50 வருஷமா? 50 வருஷம். இந்த மாதிரி மேய்ச்சல் தான் வளர்க்குறீங்க? மேய்ச்சலில் தான் வளர்க்குறேன். மேய்ச்சலில் வளர்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு இதே ஆட்டை வளர்த்து இதுலேயே மேய்ச்சி இதே ஆட்டுகளை விற்று அதை சம்பாரித்து பொண்ணுக்கு 25 ரூபா நகை போட்டு, மாப்பிள்ளைக்கு 5 ரூபா 30 ரூபாய் நகை போட்டு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி கொடுத்தது என் ஆடுதான். எனக்கு வாழ்க்கையை வாழ வச்சதே என் ஆடுதான். இன்னைக்கு வரையும் நான் அந்த ஆட்டுனால தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா எனக்கு கை தூக்கம். யாருக்கிட்டையும் போய் நான் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு கஷ்டமான நேரத்தில் ஒரு ஆட்டை வித்துக்கிறவே எனக்கு செலவுக்கு ஆகிக்கிறோம். என் குடும்பத்தை இன்னைக்கு வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த ஆடு தான் நான் வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்க. ஆமாம். இப்போ ஆடு வச்சிருக்கீங்க, என்னென்ன மாதிரி ஆடுகள் வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி வியாபாரம் உங்களுக்கு எப்படி வியாபாரம் பண்ணுறீங்க? சந்தைகள் கொண்டு போறீங்களா இல்லை கறிக்கடைகள் கொடுக்குறீங்களா? வீட்டிலேயே வந்து வியாபாரி வந்து வாங்கிக்கிடுவாங்க. ஆமாம், நல்ல விலைக்கு வாங்கிக்கிறோம். நல்ல விலைக்கு போங்க. 6000 ரூபா 7,000 ரூபாய்க்கு குறையாம விற்பேன். ஊர் அதாவது கறி கணக்கு பண்ணி விற்கிறீங்க? கறி கணக்கு பண்ணி விற்பேன். சரி. ரெண்டாவது வந்து வியாபாரி என்னை தேடி வருவாங்க வீட்டுக்கு. இந்த ஆட்டுகளுக்கு வந்து இந்த குட்டி இதில் போடுறது வைக்கிறதெல்லாம் ரொம்ப பக்குவமா அந்த குட்டிகளை மாத்திரம் பராமரிப்பு. இந்த ஒரு ஆடு 4 குட்டி போட்டிருக்கு. சரி. குட்டியெல்லாம் வீட்டில் இருக்கு. இந்த ஒரு ஆடு 4 குட்டி போட்டிருக்கு. அந்த ஆடு 3 குட்டி போட்டிருக்கு. சரி. இந்த ஆடு, இந்த பெரிய ஆடு ஒரே ஒரு குட்டி தான் போட்டிருக்கு. இந்த வெள்ளை. சரி. அதே மாதிரி அந்த வெள்ளை ஒரு குட்டி தான். சரி, ரைட். அது முதல்ல 2 கிடாய் போட்டுச்சு. இப்போ மறுபடியும் இப்போ ஒரு கிடாய் போட்டுருக்கு ஒரு ஆடு. சரி, ரைட். இதுதான் என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்க பொருள். சொத்தே இது எனக்கு சொத்து இதுதான். ரைட். சரி, நீங்கள் ஆடை பற்றி நிறையா சொல்லிட்டீங்க. இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஆடோட மருத்துவம், ஆடுக்கு தீவன வேளாண்மை அப்படின்னு எல்லாத்தையும் ஒவ்வொரு பண்ணையிலும் நாங்கள் சொல்லுவோம். இதுக்காக ஏக்கர் கணக்கில் தீவனம் போட்டு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பெரும்பாலும் ரோட்டுகளில் இருக்க மரங்களை வெட்டி தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சொத்து சோகம்லாம் ஒன்றும் இல்லை. ரைட்டு. ஒரு சின்ன வீடு மட்டும்தான். சரி, ரைட்டு. அந்த வீட்டில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது வந்து இலைய புல்லு, கூவா புல்லு, இது தீவனங்கள்லாம் போட்டு வளர்த்து வளர்த்து நம்ம ஆட்டுக்கு போடுற அளவுக்கு என்கிட்ட தகுதி இல்லை. ரைட்டு. ரோட்டுலேயே மேய்ச்சிட்டேன். ரோடு இந்த ஊர்களுக்குள்ள மேய்ச்சி அதிலே புல்லு தண்ணியில் வாங்கி வச்சு வீட்டுக்கு தண்ணி வாங்கி வச்சு வளர்த்துட்டு அந்த ஆட்டுகளை நான் பராமரிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த தொழிலில் எவ்வளோ லாபம் இருக்குது? இந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம், ஒரு நாளைக்கு வருமானம் எவ்வளோ கணக்கு பண்ணலாம்? ஒரு நாளைக்கு ஒரு வருமானம் எனக்கு சம்பளம் 400 ரூபா சம்பளம் கிடைக்கும். 400 ரூபா கிடைக்கும். தாராளமாக கிடைக்கும். சரி, அதே மாதிரி இப்போ வந்து தீவனம்ன்றது பெரும்பாலும் இது வேப்பந்தலை, கோவா புல்லு, தூசி இந்த மாதிரி ஐட்டம் வைக்கிறது எந்த இதுவும் கிடையாது. தூசி எந்த இதுதான். அப்போ இந்த இருக்கும்போது ஒரு ஆரோக்கியம் எப்படி இருக்கு? கொஞ்சம் கஞ்சி ஆச்சு ஊற்றுவான். கஞ்சி, அவ்வளோதான். ஒரு ஆரோக்கியம் நல்லா இருக்கு. நல்ல ஆரோக்கியமா இருக்கு. மருத்துவம் ஏதாவது பண்ணிருக்கீங்க? மருத்துவமனைக்கு எந்த மருத்துவமனைக்கு நான் கொண்டுட்டு போல அப்படின்றீங்க. சரி, அதாவது அடிபட்டு காயமானதான் உண்டு. காயமானதான் உண்டு. மற்றபடி என்னுடைய வைராக்கியத்தை நான் எல்லாத்தையுமே பராமரிப்பு நானே பார்த்துக்கிறேன். அப்படிங்களா? சரி. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் இதுவரையும் ஊசி போட்டதே கிடையாது. சரி, இப்போ சளி, கழிச்சல் ஏதாச்சும் இருந்தாக்கிறதுக்கு நானே மருந்து போட்டுக்கிறேன். என்ன மாதிரி மருந்து கொடுக்குறீங்க? என்ன மாதிரி மருந்து? இந்த அப்படி நாட்டுல பூடு முளைக்குதுல, ஆமா, இந்த மாதிரி பூடுகளை பிடுங்கி பொடுதலை, சரி, இப்படி இலைகளில் பிடுங்கி நான் அந்த ஆனை நெறிஞ்சி, சரி, சின்ன நெறிஞ்சி, சரி, இதுகளை அரைச்சி ஆவரம்பூ, சரி, கொய்யா இலை, இதுகளை அரைச்சி சீரகத்தை வச்சு வெங்காயத்தை வச்சு அரைச்சி கலக்கிக்கிட்டு பாலில் கலக்கி உள்ளார போட்டு விட்டுருவேன். சரி, ரைட். இதே தான் என்னுடைய பராமரிப்பு. ரைட். அதுலேயும் சரியா போயிடும். சரி, இருமல், செருமல், சளிக்கு சொல்லிட்டு கழிச்சல் வந்து என்ன பண்ணுவீங்க? கழிச்சல் வந்தாக்கா அதுக்கு போய் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் அன்னைக்கு தான் ஊசி போட போறேன். அப்படி இல்லைனாலும் அவர்கிட்ட கேட்டு பார்ப்பேன். அதுக்கு சரியா வரலன்னா அதுக்கான மருந்து ஏதோ அதை தயார் பண்ணி நானே போட்டுருவேன். நீங்க சொல்றீங்க ஒரு சிம்பிள் விஷயம், நம்ம சொல்றது தெரிஞ்ச விஷயம் நான் சொல்றேன், உங்களுக்கு பயன்பட்டா யூஸாக இருக்கும். கழிச்சல் வந்துருச்சுன்னா வேற ஒண்ணுமே வேணாம். குழந்தை கிரேப் வாட்டர் 50 ரூபா,
அதை கொடுங்க, 2 வேலையில சரியா போயிடும். சரியா இல்ல ஓமத்திரம் 2% ஓமத்திரம் எதுக்கு வந்து டோசேஜ் கம்மியா இருக்குது. இதுதான் கிரே பவுடர் தான். கிரே பவுடர் தான் பெஸ்ட். சமைக்காம இருக்கிறது அடிச்சு கலச்சு விட்டுரும். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போகும். ரொம்ப நன்றிங்க. இப்போ வச்சிருக்கீங்க இந்த ஆடுகள், இது பூரா வந்து இப்போ நம்ம வீட்டில் பிறந்ததுங்களா இல்லை வாங்கினது இந்த மாதிரி இருக்குங்களா? அந்த ஒரு ஆடு வாங்கின வீட்டுல பிறந்த ஆடு. இது கிடாய்க்குட்டி. இந்த கிடா இந்த அந்த வெள்ளை சின்ன கட்டை ஆடு. ஆமா ரைட். ஆடு இந்த ஆடு அந்த ஆடு விலைக்கு வாங்கின ஆடு. சரி, இந்த கன்னி ஆடு விலைக்கு வாங்கிருக்கீங்க. இப்போ கன்னி ஆடு நல்லா பால் இருக்குன்றாங்க. உங்களுக்கு எந்த லெவலில் பால் இருக்கு சார்? பால் நல்லா இருக்கு. ஒரு 1 லிட்டர் வருமா? 1 லிட்டர்ல வராது, ஒரு 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் வரும். அது குட்டிகளுக்கு காப்பாத்துறதுக்கு சரியா இருக்கு. கரியா நல்லா இருக்கு. இப்போ நீங்க வச்சுக்க கொடியாடு வச்சிருக்கீங்க, கன்னியாடு வச்சிருக்கீங்க, நாட்டாடு வச்சிருக்கீங்க. இதுல சிறந்த ஆடுன்னு எது சொல்லுவீங்க உங்களுக்கு? சிறந்த ஆடு கொடியாடு தான் சொல்லுவோம். ரைட்டு. எப்பவும் போல கொடியாடு பெஸ்ட், அதுக்கடுத்து கன்னி, அதுக்கப்புறம் தான் மத்தாடு, அப்புறம் கட்டை ஆடு. அது வந்து ஒரு பள்ளையத்தாடு. சரி பள்ளையத்தாடு நிறைய பேர் கேட்டாங்க. பள்ளையத்தாடோட ஸ்பெசிபிக் சொல்லுங்க, நாங்கள் அப்படியே ஆட்டை பிடிச்சி காட்டி சொல்ல முடியுமா? இது பள்ளையத்தாடோட ஸ்பெஷல் சொல்லுங்க. இது வந்து ஆடு கட்டை ஆடு தான். கட்டை ஆடா இருந்தாலும் குட்டி 2 குட்டி போடும். சரி 2 குட்டி நல்லா நீட்டா காப்பாத்திடும். சரி, பால் போதுமான பால் இருக்காது. அதாவது நம்ம நாட்டாடுல நம்ம சொல்றோம்ல பிரதர், ஏற்கனவே இந்த அசாமி, பிக்னி இந்த மாதிரி ஆடுகள்ல வந்து இதுதான் குட்டை. நம்ம நாட்டாடு குட்டை. நம்ம நாட்டாட பொறுத்தவரை குட்டாடு, பள்ளித்தாடு. நிறைய பேர் கேட்டாங்க பள்ளித்தாடு காட்டுங்கன்னு சொல்லிட்டு. சரி, எத்தனை பல்லு சார்? பல்லு இப்ப ஒரு 6 பல்லு போட்டுருக்கு. 6 பல்லு போட்டுருக்கு. நம்ம வீட்டு குட்டி இது. வீட்டு குட்டி. சரி. பள்ளியோட ஆத்தா தான் ஃபர்ஸ்ட் நான் வச்சிருந்தது. சரி. இது ஒன்னே மாத்திரம் ஒரு வகமுறைக்கு வச்சுக்கிட்டு அந்த வர வம்சம், உங்க வீட்டு வம்சம்ன்றக்காக வச்சுக்கிட்டு. சரி அதெல்லாம் வித்து பொண்ணு வீட்டு பிள்ளைகளுக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு ஆடு வித்து காது ஊத்தனே. சரி ரைட். காது ஊத்திட்டு வேற வழி ஆடு இல்லாம இருக்குன்னு சொல்லி அப்புறம் அந்த 2 ஆடு வாங்கினேன். சரி. அதை வாங்கி அதுல இருந்து இப்ப பழுக்கு 2 வருஷமா இந்த பழுக்கு. சரி. இப்போ நீங்க இந்த ஆடு வளர்க்குறீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து யாரு கத்து கொடுத்தது? எத்தனை வயசுல நீங்க? நான் 7 வயசுல எனக்கு இந்த ஆடு மாடு மேய்ச்சி நான் கத்துக்கிட்டாங்க. சரி, உங்க அப்பா பண்ணீங்கன்னா ஆரம்பத்திலேயே 7 வயசுல இருந்து வச்சிருக்கீங்க நீங்க? வளர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. 7 வயசுல எங்க வீட்டுல 50 பொட்டை மாடு நின்றுச்சு. அந்த மாட்டோட ஒரு 650 700 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். சரி. செம்பரி ஆடு வச்சிருந்ததோட ஒரு 50 ரூபாய் வெள்ளாடு வச்சிருந்தேன். இதெல்லாம் பராமரிக்க ஆள் இல்லை. நான் தான் வீட்டுக்கு தலைமையா உள்ள ஆளு. ஆரம்பத்தில் முதல்ல பிள்ளை பிறந்தவன் நான் தான் தலைமை ஆளு. அதான் ரொம்ப பெரிய விஷயமே. ஏன்னா தலைமை ஆளுக்கு தான் எல்லா பொறுப்பும் அதிகமா இருக்கும். ஆமா, தலைசியா பிறந்ததுனால ஆடு மேய்க்க இல்லையா அப்படின்னு பள்ளிக்கூடம் போக கூட என்ன போடாம ஆடு மேய்க்க விட்டாங்க. அதுல இருந்தே நான் வந்து அப்புறம் விவசாயம் இது எல்லாம் ஒன்னனையும் கத்துக்கிட்டு அதுலயே நான் ஆட்டை மேய்ச்சி இதுலயே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி தம்பியை கல்யாணம் பண்ணி, தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அப்பா அம்மாவை பார்த்தேன். அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதோட அப்புறம் ஊரை காலி பண்ணிட்டு இந்த ஊருக்கு வாழ வந்துட்டான். இந்த ஊர்ல வந்து இப்ப பிழைச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல வந்து இதை தவிர வேற ஏதாவது எந்த தொழிலுக்கு நான் போக மாட்டேன். ஒரு பால் மாட்டு நிக்குது வீட்டுல. ஆமா, அந்த பால் மாட்டுக்கு காலையில திருச்சோன்னு தண்ணி வச்சு அதுக்கான பராமரிப்பு பார்த்துட்டு காலையில ஒரு 5-6 லிட்டர் பால் இருக்கும். அந்த பாலை கறந்து பால் கரெக்டை ஊற்றிட்டு அதோட வெளியேறி போய் நம்ம மாட்டுக்கு புல் அறுத்தாந்து போட்டுட்டு வீட்டுக்கு நைட்டு தீபத்துக்கு வேணும்ல, அதனால அதுக்கு புல் அறுத்தாந்து கொடுத்துட்டு வீட்டில் வச்சுட்டு அதுக்கு பிற்பாடு சாப்பிட்டு விட்டு இந்த ஆட்டை பற்றிக்கிட்டு நான் அப்படியே வந்துடுவேன். சரி ரைட். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பத்துவீங்க? இதை வந்து இப்போ கரெக்டாக ஒரு 11 மணிக்கு வந்துடுங்க, 10 மணிக்கு பற்றியாந்தீங்கன்னா 4 மணிக்கு 4:30க்கு பத்திருப்பேன். கரெக்டாக வீட்டுக்கு போயிடுச்சுன்னா அந்த குட்டியில் எடுத்து அப்புறம் பால் குடிக்க விடணும். அது ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். சரி ரைட். 3 ஊட்டி 4 ஊட்டி போட்டதுனால அந்த குட்டியில் எடுத்து அதெல்லாம் பறக்கி சரி ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆடு மாற்றி இந்த ஒரு ஊட்டி போட்ட ஆட்டில் 2 ஊட்டியை குடிக்க விடணும், 2 ஊட்டி குடிக்க ஆட்டில் ஒரு ஊட்டியை குடிக்க விடணும். இப்படி மாற்றி இதில் பராமரிப்பப்போ அது ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். சரி ரைட். மினிமம் ஒரு எத்தனை கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்தில் போயிட்டு வர்றது? 10 கிலோமீட்டர் எங்கே கிளை ஒரு 2 கிலோமீட்டர் 2 மணி நேரம் சுற்றி மேய்ச்சிருவோம். ரைட். தீவன செலவு சுத்தமாக இல்லை. தீவன செலவு இல்லை. அது தீவன செலவு ஒருத்தர் சொன்னார் 10 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து ஓடிச்சு ஏற்கனவே. அதாவது இப்போ இதுவும் சொல்லிங்க ரோட்டில் மேய்க்கிறாங்க அவங்களாம் எப்படி நேரம் வல்லரசு ஆயிருக்க வேணாமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி தீவன செலவு இல்லைன்னா உங்களோட வருமானம் வந்து 400 தான் வருது ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணும்போது. நாளைக்கு 400 எனக்கு சம்பளம் கிடைக்கும். அவ்வளோதான். அது தீவனம் போட்டால் அதுவும் இல்லை. தீவனம் போடாமலே இவ்வளோ தான் கிடைக்குது. சரி. இப்போ ஆட்டு தொழில் வந்து ஒரு லாபம் இருக்கும். ஏகப்பட்ட நட்டமும் பார்த்துருப்பீங்க. இப்போ நஷ்டமும் நிறைய கிடைக்கும், லாபமும் நிறைய இருக்கும். அதெல்லாம் எதுவுமே அனுபவம் இருந்தால் தப்பிச்சிருவோம். அனுபவத்தில் தப்பிக்கலாம். ரைட். ரெண்டாவது வந்து ஒரு 4 ரூபாய் நிற்கினாக்கா 2 ரூபாய்க்கு சீக்கு வரேன். திடீர்னு சாகிறேன், ஒரு மூட்டை ரத்தம் மாதிரி வாடியேன், திடீர்னு விழுந்து செத்துறேன். ஒரு எதனே ஒரு மாடு ஒரு ஆடோ ஒரு முட்டி இருக்கு, லாவில் முட்டி இருக்கேன், அது ஈரல் தெரிச்சு போய் செத்துறேன்.
இதெல்லாம் லாபமும் பார்க்கணும் நஷ்டத்தையும் பார்க்கணும், ரெண்டையும் அனுபவிக்கக்கூடிய ஆளுக்கு அந்த பொருளை வச்சுக்கிற முடியும். அது உண்மை. கஷ்டப்படுறது அத்தாடி இப்படி போச்சேன்னு நம்ம வேதனைப்பட்டோம்னாக்க அந்த பொருள் வச்சுக்க முடியாது. அது உண்மை. அழிச்சுப்பட்டு பேசாம சுத்திக்கு தெரிய வேண்டிய ரோட்டு காட்டுல வேண்டா ஒரு 3 வருஷம் தண்ணி வாங்கி குடிப்பா அந்த 4 பேரோட உட்காந்து வெட்டி கதை பேசிட்டு வீட்டுல வந்து மல்லு கட்டுவான், குடும்பத்துல வந்து கல்ல பண்ணுவோம்ன்ற எண்ணத்துக்கு வந்துருவேன். நம்மள்ட்ட அந்த கெட்ட பழக்கம்லாம் கிடையாது. அது உண்மை. போகட்டும். அதாவது ஒரு சோறு அள்ளி வாயில வைக்கிறான், அவ்வளவு சோறு நம்ம வாங்கி போறது. அது உண்மை. 10ல 4 எப்படினாலும் தவறு 2 கீழே விழுந்தது. அந்த 2 விழுந்தது மறுபடியும் எடுத்து நம்ம தட்டுல போட்டு சாப்பிடணும். அதான் உண்மை. அதை கீழே விழுந்துருச்சேன்னு விட்டுறக்கூடாது, அதை எடுத்து போட்டு சாப்பிடணும். அப்பதான் நம்மளுக்கு ஆண்டவன் எங்க வேணாலும் நமக்கு ஒரு இரணம் கிடைக்கும். கீழே விழுந்துருச்சேன்னு எடுத்து எரிஞ்சிட்டு போயிட்டோம்னாக்க நம்மளை எடுத்து எரிஞ்சத மாதிரி தான். அது உண்மை. அதனால வந்து மண்ணுக்குள்ள இருந்தா கூட அதை எடுத்து ஊதிப்பிட்டு எடுத்து சாப்பிடணும். அது அன்னம். அது இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை இல்லை. வயிற்ற பசிக்கு போய் சோறு போடுன்றோமே வீட்டுல போய் இப்போ நம்ம எதை கேட்கிறோம் அதைத்தான் கேட்கிறோம். அத்தாடி மண்ணுக்குள்ள விளைஞ்சி வருது. அந்த மண்ணுக்குள்ள விளைஞ்சி வர்றது நம்ம மண்ணுக்குள்ள விழுகுன்னு சொல்லி நம்ம அக்கியப்பட்டோம்னா சொன்னாக்கா அப்ப அந்த மண்ணுக்குள்ள விளைஞ்சி வரும்போது இப்படி மண்ணுக்குள்ள விளைஞ்சி வருது சாப்பிடக்கூடாது இடத்துக்கு நமக்கு வரலையே. அது உண்மை. அதைத்தானே சாப்பிடுறோம் திருப்பி. அப்ப அதை கீழே விழுந்துருச்சு அதை தட்டி தடிக்க கூடாது. சரி சரிங்க. சரி, லோன் விற்கிறா தோல் தரா சொல்றாங்களா ஆடு மாடுக்கு, அந்த மாதிரி அப்ரோச் பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் கிடையாது சார், எதுவுமே கிடையாது. நான் போய் கேட்ட இடத்துல எனக்கு ஆட்டுக்கெல்லாம் லோன் இல்லை. அது முன்னாடி செம்பரி ஆட்டுக்கு கொடுத்தாங்க, அவங்க எல்லாம் ஒழுங்கா பராமரிப்பு பண்ணாம வித்து விட்டா தின்னு விட்டாங்க, அந்த கடனே கட்டல. அதனால வந்து நாங்க லோன் கொடுக்கறது தயாரில்ல இல்ல அப்படின்ட்டாங்க. சரி போங்க நாங்க உள்ளதே நாங்க பாத்துக்கிறோம், அதோட விட்டாச்சு. சரி சரி, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க. சாமி என்ன சொல்றாருன்னா தெளிவா மேய்க்கிறதெல்லாம் ரைட்டு, இப்ப இருக்க மரத்தை பூரா எடுத்து வெட்டிட்டு மரம் மட்டையாராதா அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு நான் அண்ணன் சூப்பரா பேசுறேன். ஐயா சொல்லுங்க. அப்ப அங்க இருந்து ஓடியார கூட்டு ஆட்டு அப்ப நம்ம ஒரு குழந்தை அழுகிட்டு போகுது. அந்த அழுகிட்டு போற குழந்தை வந்து கடையில வந்து உனக்கு இன்னதான் வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்குது. ஒரு 50 ரூபாய்க்குள்ள பொருளை கேட்குது. அப்ப அதை வாங்கி கொடுக்க நமக்கு தகுதி பத்தாது. அப்ப நம்ம 10 ரூபா பொருளாலும் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைய அழுகைக்கு அமைச்சு கூட்டிட்டு போகணும். அதே மாதிரி அந்த ஆட்டை அங்க இருந்து கத்திரிக்கிட்டு ஓடியார ஆட்டை பரிவட்டு ஓடும் போது நம்ம போய் மறைச்சு திருப்ப முடியாது. அப்போ ஒரு கம்பை வச்சுக்கிட்டு 2 கொலையை இழுத்து விட்டோம்னா அது போன ஆடு திரும்பி நம்மள்கிட்ட வந்துடும். அப்ப நம்மள்கிட்ட வரும்போது நம்ம பக்கத்துல நிற்கும். நம்ம பக்கத்துல நிற்கும் போது நம்ம எங்க வேணாலும் அதை கூட்டிட்டு போகலாம். இல்லைன்னா அது பின்னாடியே நம்ம ஓட நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடிச்சுன்னா அது ஒரு 3 மைல் தூரம் ஓடும், அது பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்ப அதே மாதிரி ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி ஒரு ஆட்டையும் வளர்க்குறோம். அது உண்மை. அதே மாதிரி இப்ப நம்ம பெரும்பாலும் கொலை அறுத்து போடுறது ஒரு ஏரியா ஒரு 4 கப்பு 3 கப்பு அறுத்து போட்டு திங்க விட்டு முடிச்சுட்டு அப்படியே அப்புறம் கொண்டு போய் விட்டோம்னா ஒரு விட்டோம்னா செடியில் மேய்ச்சல் மேய்ச்சிட்டு இருக்கேன். அவர் யாரும் மேய்ச்சிக்கிறேன். அது அந்த அந்த போக்க மாத்துறது அது அவ்வளவுதான். அது மற்றபடி இதனால மரம் அழியாது. மரம் அழியறதுக்கு சான்ஸே கிடையாது. ரைட். வந்து மரத்தை நம்ம வெட்ட போறதும் இல்ல, பெரிய வாத சாக்க போறதும் இல்ல, சும்மா அது ஒரு கொலை இழுத்து விட்டோம்னா 16 கொலை தலைஞ்சு வந்துடும். அது உண்மை. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. அதாவது இது வரைக்கும் பண்ணைகளில் நம்ம காசு போட்டு இறை வாங்கி கொடுக்குற பண்ணைகள் நிறையா காட்டியிருக்கோம். வீடுகளில் பண்ணைகளில் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸை வளர்க்குறவங்க, அதாவது தெருவில் விட்டு வளர்க்குறவங்க 0 செலவு, அதாவது மருத்துவமோ உணவோ எதுக்குமே பைசா போடுறது கிடையாது, 0% தான். ஸோ அவங்க எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை அழகாக சொல்லியிருக்காங்க. ஐயா தெளிவான சில விஷயங்கள் சொன்னாங்க. அது ஒரு மோட்டிவேஷனான விஷயம் இதில் இருக்குது. எப்படின்னா நிறைய பேர் பண்ணையை வச்சுட்டு வேணான்னு விலகி போயிடுறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு அழகான தெளிவாக சொல்லியிருந்தாங்க சோத்து பருக்கையை வச்சு. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து மோட்டிவேஷனோட பண்ணும்போது அந்த விஷயம் நல்லா ஹிட்டாகவும் இருக்கும். நம்ம ஒரு ஆடு செத்து போச்சு 2 ஆடு செத்து போச்சு இல்லை லாஸ்ட்டில் போயிடுச்சு அப்படின்னா என்னடா இது அப்படின்னு விட்டோம்னா அது வந்து கண்டிப்பாக எல்லாமே தோல்வியில் தான் போடும். இதில் இல்லைன்னா அடுத்த இதில் ஜெயிப்போம். எங்கே தொலைச்சோமோ அங்கே தாங்க தேடணும். அது நம்ம சீனியர் சுப்பிட்டு சொல்லி நம்ம நண்பர்கிட்ட சொன்னது அது உண்மையான வாசகம் தான். எப்படி நான் எப்படி சொல்வேன்னா, இது போயிடுச்சு அப்படின்னா இதில் தான் திருப்பி தேடணும். இதை விட்டு வேறு இதில் போயிட்டு அங்கே விட்டுட்டோம், இது முடியாது, இது போச்சா ஏன் இதை விட்டோம், அதை கண்டுபிடி, அடுத்து அதை சரி பண்ணு அப்படின்னு உள்ளே போகணுமே தவிர இது நமக்கு ஆவாதா செட் ஆகாதான்னு போகவே கூடாது. ஸோ அதான் இதில் ப்ளஸ்ஸான பாயிண்ட்டு. இன்னும் நல்ல நல்ல வீடியோக்கள் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் நமக்கு நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அங்கே நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். உங்கள் ஜாஃபர். பாய்.